மகாபாரதம் வீரர்களுக்கும் துரோகங்களுக்கும் போர்களுக்கும் பஞ்சமில்லாத ஒரு காவியம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த காவியத்திலும் விதி என்ற ஒன்றால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டும் தன் தர்மத்தையும் நட்பையும் விட்டுக் கொடுக்காத ஒரு மாபெரும் வீரன் உண்டு என்றால் அது கர்ணன் மட்டும்தான். தேரோட்டியின் மகனாக வளர்ந்து அவமானங்களைச் சுமந்து இறுதியில் குடைவள்ளலாகவும் நண்பனுக்காக உயிரையை கொடுத்த தியாகியாகவும் மறைக்கிறான். பிறப்பு முதல் இறப்பு வரை போராட்டங்கள் நிறைந்த தானவீர கர்ணனின் நெஞ்சை உருக்கும் முழு கதையைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். குந்தி தேவிக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தை சோதித்து பார்க்க அவர் சூரிய பகவானை வேண்டினார். அதன் விளைவாக பிறந்தவர் கர்ணன். சமூக பழிக்கு அஞ்சி குந்தி தன் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கையில் மிதக்க வைக்கிறார். அங்கேதான் கர்ணனின் முதல் நல்ல விஷயம் நடக்கிறது. தேரோட்டி அதிரதன் அவரை எடுக்கி தன் மகனாக ஏற்று வசுசேனன் என்று பெயரிட்டு வளர்த்தார். கர்ணன் வளர்ந்தபோது வில்வித்தையில் அவருக்கு இருந்த தாகம் அசாத்தியமானது. அவமானங்கள் அங்கேயே தொடங்கின. தேரோட்டியின் மகனுக்கு அஸ்திர வித்தை கிடையாது என்று துரோணர் மறுக்க கர்ணன் மனம் தளராமல் பரசுராமரிடம் சென்றார். பரசுராமர் அந்தணர்களுக்கு மட்டுமே வித்தை கற்பிப்பவர் என்பதால் கர்ணன் தன்னை ஒரு அந்தணர் என்று கூறி வித்தைகளை கற்றார். ஒரு நாள் தன் குருவின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வண்டு தன் தொடையை துடைத்து ரத்தம் கொட்டிய போதும் அசையாமல் அமர்ந்திருந்தார். கர்ணனின் இந்த குரு பக்திதான் அவருக்கு சாபமாகவும் மாறியது. அவர் பொய் சொன்னதை கண்டறிந்த பரசுராமர், உனக்கு தேவையான நேரத்தில் இந்த வித்தைகள் மறந்து போகும் என்று சாப்பிட்டார். பின்பு அஸ்தினாபுரத்தில் நடந்த ஒரு பெரிய போட்டியில் அர்ஜுனனுக்கு சமமாக வில்வித்தை செய்ய கர்ணன் களம் இறங்கினார். அங்கே கிருபாச்சாரியர் கர்ணனின் குலத்தை பற்றி கேட்டு அவமானப்படுத்திய போது துரியோதனன் முன்வந்து கர்ணனை அந்த தேசத்தின் மன்னனாக முடிசூட்டினான். ஒரு தேரோட்டியின் மகனுக்கு முடிசூட்டிய அந்த ஒரு தருணம் கர்ணனை துரியோதனனின் உயிர் நண்பனாக மாற்றியது. கர்ணன் தினமும் காலையில் சூரியனை வணங்கி முடித்த பின் யாராவது எதை வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். பாண்டவர்களுக்கு உதவ நினைத்த இந்திரன் ஒரு அந்தணராக வந்து கர்ணனிடம் அவருடைய கவச குண்டலங்களை தானமாக கேட்டார். அது கர்ணனின் உடலோடு பிறந்தது. அது இருக்கும் வரை அவரை கொல்ல முடியாது என்று தெரிந்தும் கர்ணன் தன் சதையை அறுத்து குருதி சுட்ட அந்த கவசத்தை தானமாக வழங்கினார். இந்த செயலால் அவர் தானவீர கர்ணன் என்று உலகெங்கும் போற்றப்பட்டார். குருஷேத்திர போருக்கு குந்தி தேவிக்கு வந்து கர்ணனிடம் உண்மையை சொல்லி பாண்டவர்களுடன் சேரச் சொன்னார். ஆனால் தன்னை அவமானத்திலிருந்து மீட்ட நண்பன் துரியோதனனுக்கு துரோகம் செய்ய கர்ணன் மறுத்துவிட்டார். இருப்பினும் தாய்க்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அர்ஜுனனை தவிர பிற 4 பாண்டவர்களையும் நான் கொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்பொழுதும் 5 பிள்ளைகள் இருப்பார்கள். போரின் 17ஆம் நாள் கர்ணனின் தேர்ச்சக்கரம் மண்ணில் சிக்கியது. சாபத்தினால் மந்திரங்கள் மறந்து போயின. அப்போது கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி அர்ஜுனன் அம்பு எய்து கர்ணனை வீழ்த்தினார். கர்ணன் கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அவன் செய்த தர்மம் அவரை காக்க நின்றது. மீண்டும் அந்தணராக வந்த கிருஷ்ணர் கர்ணனின் புண்ணியங்களை தானமாக கேட்டார். தன் வாயில் ஊறிய ரத்தத்தையை நீராக் கொண்டு தன் புண்ணியங்கள் அனைத்தையும் தாரை வார்த்துக் கொடுத்தார் அந்த மாவீரன். கர்ணனின் இறப்புக்கு பின் அவர் பாண்டவர்களின் மூத்த சகோதரர் என்பது தெரியவந்த போது ஒட்டுமொத்த போர்க்களமே கண்ணீர் வடித்தது.